கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல வார்த்தையோடு இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் எழுதின புத்தகம் 34 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்க. நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவர்களாய் அழிப்பேன். அதாவது உங்கள்கிட்ட பெரிய பலவந்தனா பலசாலியாய் போல நடிக்கிறவனை அவர் அழிச்சிருவேங்கிறார். உங்களுக்கு என்ன அழகான வார்த்தை பாருங்க. காணாமல் போனதெல்லாம் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு தருவார். சில இடத்துல பாருங்க, சில ஃபைல்ஸ் காணாமல் போயிடும், நம்ம வச்சிருந்த பணம் காணாமல் போயிடும், நம்ம முக்கியமான ஆர்டர்ஸ் காணாமல் போயிடும். நான் சொல்றேன், எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தருவார். ஒன்று உங்களை விட்டு போகாது. நீங்க இழந்ததெல்லாம் உங்களை தேடி வரும். எதெல்லாம் இழந்தீங்களோ இனி கிடைக்காதுன்னு நினைச்சு அதெல்லாம் கிடைக்கும். அடுத்த பாருங்க, துரத்துண்டதை உங்களை வீட்டில் சேர்க்காம துரத்தப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். இழந்ததை தேடி தருவார். உடைந்ததை கட்டி தருவார். காயம் கட்டி உடைந்து போன உள்ளங்களை அவர் செப்பனிட்டு கொடுப்பார். நோயிலிருந்து உங்களை பலப்படுத்துவார். நசல் கொண்டதுன்னா புண்பட்ட பழுதான ஆடுகளை அவர் கட்டுப்போட்டு அவர் பத்திரமாய் பாதுகாப்பார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உடைந்து போய் உங்களை கட்டி எழுப்புவார். நல்ல நாள், அழகான வார்த்தை. 2 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, மேட்டின் சுற்றுப்புறத்தை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுவார். பாழான இடத்தையெல்லாம் கட்டுவீங்க. உங்களை அவ்வளவு உயர்ந்த இடத்துல நல்ல மேய்ச்சல்ல, சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சி, அதே போல நல்ல நீரூர் தண்டையில கொண்டு போய் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் மேய்த்து ஆசீர்வதித்து நன்மை செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல மேய்ச்சல் எங்களை மேய்த்து எங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நன்மை செய்வோம் நல்ல பிதாவே. ஆமென்.